ஸோ இப்போ வந்து ஸ்கர்ட் பார்ட் மார்க் பண்ணுறதுக்கு நான் வந்து பேலன்ஸ் சாரி, அதாவது முந்தானையை கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே 4ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம லென்த் மட்டும் பார்த்து கட் பண்ணிக்கலாம். அப்புறம் விட்த் வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ லென்த் வந்து கீழே பார்டர் இருந்ததுன்னா நீங்கள் ஃபோல்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இது வந்து கீழே பார்டர் இல்லை அப்படிங்கிறதுல கண்டிப்பாக ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இப்போ கீழே வந்து நம்ம எவ்வளோ மடிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். இதில் நான் கொஞ்சம் அதிகமாகவே விடுறேன். 4 இன்ச் அளவுக்கு விடுறேன். ஏன்னா கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால ஒரு 4 இன்ச் அளவுக்கு மடிப்புக்காக விடுறேன். ஸோ இப்போ இதோட லென்த் பார்த்தோன்னா நம்ம வந்து ஓவரால் மொத்தமாக எடுத்தது வந்து 51 இன்ச் இருந்தது. அதில் வந்து 14 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டா பேலன்ஸ் வந்து 37 இன்ச் வரும். 37.5 வரும் என்னோட மெஷர்மெண்ட்டில். ஸோ அந்த 37 ப்ளஸ் மேலே தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 38 இன்ச்சாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக இதில் வந்து 4 இன்ச்சு விட்டுருக்கேன் கீழே மடிப்புக்காக. அதுக்கப்புறம் மேலே தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு, மொத்தமாக வந்து 38 + 4 வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இதை நம்ம அப்படியே ஒரு பீஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு தேவையான நீளம் கிடைச்சிருச்சு. இப்போ அகலம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹிப் மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, வேஸ்ட் ரவுண்ட் இருக்குல்ல, அதுல இருந்து நம்ம 4 மடங்கா எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இது 30 இன்ச்சு என்னோடது அப்படின்னா இது நான் எடுக்கும் போது சுற்றளவு 120 இன்ச்சா எடுத்துக்கலாம். ஓகேவா? இல்ல ஜென்ரலா நாங்க எடுக்கணும், எவ்வளவு எடுக்கலாம்னா ஓரளவுக்கு வந்து நீங்க வந்து 3 மீட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸ்கர்ட் பார்ட்டுக்கு வந்து 3 மீட்டர் கரெக்டா இருக்கும். ஸோ 3 மீட்டர் அளவு எடுத்து அதை நமக்கு ஏற்ற மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இது வந்து நான் என்ன பண்ண போறேன்னா 3 மீட்டர் அதே தான் கணக்கு. ஸோ 3 மீட்டர் அப்படின்னும் போது 120 இன்ச்சு வரும். ஸோ 120 இன்ச்சை வந்து நான் தனியா கட் பண்ணி எடுத்துக்க போறேன். இந்த கிளாத்ல வந்து 120 இன்ச்சு எடுத்து நம்ம தனியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 120 அளவுக்கு நான் எடுத்துட்டேன். மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இங்க இருந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். 40 நம்ம அப்படியே மடிச்சு காட்டுறேன். 3 மடங்கா இருந்ததுன்னா நமக்கு வந்து 120 இல்லையா, 40 வந்து 3 மடங்கா இருக்குமா. ஸோ இது செகண்ட் ஃபோல்டு. ஸோ இது வந்து தேர்ட் ஃபோல்டு. ஓகேவா? நம்ம வந்து 120 இன்ச் வர அளவுக்கு ஸ்கர்ட் பார்ட் எடுத்துருக்குறோம். இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 2ஆ கட் பண்ணிக்க போறேன். ஃப்ரண்ட் தனியா பேக் தனியா கட் பண்ணிக்க போறேன். எதுக்காக இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வேலை பிரிக்கணும், இடுப்பு கிட்ட கொஞ்சம் டைட் ஆகுது, பிரிக்கணும். நம்ம சாதாரணமா அந்த ஃப்ராக்ஸ்ல எல்லாம் பிரிக்க முடியாது, தையல் வந்து சேர்த்து போட்டிருக்காங்க அப்படின்னும் போது நம்ம பிரிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை வந்து அந்த சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியா பண்ணிக்கலாம். அதுக்காக தான். ஸோ இதை வந்து இந்த 120 பீஸை வந்து நான் 60 இன்ச்சா டிவைட் பண்ணி கட் பண்ணிக்க போறேன். ஸோ இப்போ வந்து நம்ம தேவையான ஹைட்டு வித்து எல்லாமே பார்த்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இதுக்கு ப்ளீட் கொடுக்கணும். இதுக்கு வந்து நம்ம குண்டூஸ் யூஸ் பண்ணிக்கலாம், பெல் பின் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு 1லேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம பிளைனாக விட்டுலாம். ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுல இருந்து தான் நம்ம ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ இங்கே திரும்பவும் வந்து உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து குட்டி குட்டியாக இருக்கணும்னா 1 இன்ச் வச்சுக்கோங்க. கொஞ்சம் மீடியமாக இருக்கணும்னா 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. அதை விட அதிகமாக இருக்கணும் 2 இன்ச் அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் 1.5 இன்ச் அளவுக்கு வைக்க போகிறேன். ஸோ இந்த உள்ள இன்சர்ட் பண்ணுற கேப் வந்து நமக்கு எவ்வளோ இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்து நம்ம வச்சுக்கலாம். ஜஸ்ட் வந்து நம்ம 1.5 ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆகாது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி இன்சர்ட் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். ஸோ ஃபுல்லாக வந்து மேல் பக்கம் நமக்கு இந்த பூவெல்லாம் பார்த்தா தெரியும். ஸோ இதுதான் வந்து மேல் பக்கம். மேல் பக்கத்தில் தான் பண்ணுறேன். 1.5 இன்ச்சு விட்டு ஃபுல்லாக இந்த 60 இன்ச்சுக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ப்ளீட்ஸ் வைக்கணும். ஸோ இப்போ வந்து ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம மார்க்கிங் கொடுத்துருக்கோம். 1 2 3 4 4th இருக்கிற மார்க்கிங் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் வச்சுருக்கோம், ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல வைக்கலாம்.
நமக்கு எப்படி அட்ஜஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஆல்டர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பக்கத்துக்கு மட்டும் நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா, இந்த நம்ம ஃப்ரண்ட் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்ல, 18.5 இன்ச்சு கிட்ட வேணும், 19 இன்ச்சு கிட்ட வேணும். ஸோ அந்த அளவுக்கு வரணும் ஒரு இது மட்டும். அதனால இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 4 கவுண்ட் பண்ணி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டுமே. ஸோ இது 1 2 3 4. ஸோ நெக்ஸ்ட் ப்ளீட்டுக்குமே அதே மாதிரி 1 2 3 4. இந்த 4th இருக்கிறத எடுத்துட்டு இங்கே வந்து வைக்கலாம். ஸோ இதையே நம்ம பின் போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி ஒன்னொன்னே நம்ம பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 1 2 3 4. ஸோ இங்கே ஏற்கனவே ஒரு மார்க்கிங் இருக்குல்ல, இங்கே எடுத்துட்டு வந்து வைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச மெஷர்மெண்ட்டு நம்மளோட பாடி பார்ட்டுக்கு அப்படியே ஃபிக்ஸ் ஆகுது பாருங்க. கரெக்டாக இருக்குது, எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து 4 மடங்காக எடுத்துக்கிட்டோம்னா இப்படி எடுக்கலாம். இல்லை நீங்கள் 3 மடங்காக எடுத்திருக்கீங்க, உங்கள் வேஸ்ட் ரவுண்டை விட 3 மடங்காக எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ மார்க் பண்ணிவிட்டு 3 பாயிண்ட்டுக்கு அப்புறம், நான் இப்போ 4 பாயிண்ட் எடுத்தேன் இல்லையா, ஸோ உள்ளே வந்து ஓவர்லாப் ஆயிருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் 3 பாயிண்ட்டுக்கு அப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து 4 மடங்காக எடுத்திருக்கேன்றதால இது கரெக்டாக இருக்கு. ஸோ இப்போ இந்த ப்ளீட்டை வந்து அப்படியே வந்து கீழையும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி நம்ம ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்படியே வந்து ப்ளீட்ஸை வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பக்கமாக நம்ம வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2 பக்கமே நம்ம 2 கட் பண்ணி எடுத்ததுனால அதை வந்து ப்ளீட்ஸ் வச்சுட்டு அயன் பண்ணிட்டேன். பாதி அளவுக்கு அயன் பண்ணியிருக்கேன். கீழே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் அயன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக அயன் பண்ணி எடுத்தாச்சு. நீட்டாக ரெடி ஆயிடுச்சு. நமக்கு தேவையான மெஷர்மெண்ட் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா ப்ளீட்ஸ்லாம் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு பார்ட்டு, கீழே இன்னொரு பார்ட்டு. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம லைனிங் கட் பண்ணணும். இதே மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து உள்ளவையும் ப்ளீட்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து ப்ராடாக தெரியும் கீழே பார்ட்டு. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு வைக்கும் போது நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பெரியவங்களுக்கு உடம்பு இருக்குது, இல்லை உடம்பா கொஞ்சம் காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி நீங்கள் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அதில் தனியாக ப்ளீட்ஸ் வச்சு இதில் தனியாக ப்ளீட்ஸ் வச்சு அட்டாச் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உள்ளே வந்து நம்ம அம்ப்ரெல்லா கட் மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பீஸை வந்து இந்த கிளாத்தை நான் அம்ப்ரெல்லா கட் தான் போட போகிறேன். 3 மீட்டர் கிளாத்து கீழே கரெக்டாக இருக்கும் அம்ப்ரெல்லா கட் போடுறதுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 மீட்டர் அளவுக்கு இருக்குது. நான் இப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு முறை அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கரை பக்கத்தை எடுத்து ஃபுல் ஃபோல்டு. ஸோ இது அம்ப்ரெல்லா கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னுமே கிளியராக புரியும் எப்படி மடிக்கிறோம் எப்படி போடுறோம் அப்படிங்கிறது. ஸோ பாதியாக மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு இந்த கிளாத்தை இப்போ மடிப்பு வந்து இந்த பக்கம் இருக்குது, அதாவது என்னோட லெஃப்ட் சைடில் மடிப்பு இருக்குது. இது இப்படியே வந்து நம்ம கிராஸாக போட்டுக்கலாம். ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு வரும். ஸோ இப்போ ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிளோட ஃபோல்டிங் வந்து என் பக்கம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ ட்ரையாங்கிளாக நம்ம போட்டு வச்சுருக்கோம். இங்கே வந்து இடுப்போட மெஷர் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம இடுப்பு மார்க் பண்ணிக்கலாம். இடுப்போட மெஷரு நம்ம ஃபோல்ட் பண்ணி
9.5 இன்ச் இருக்கு. பட் நம்ம இப்போ 9.5 இன்ச்சுன்றது வந்து இங்கே 9.5 எடுக்க வேண்டாம், ஒரு 8 இன்ச் எடுத்தாலே போதும். சும்மா ஜஸ்ட் ஒரு ரஃபாக ஃபஸ்ட்டு நம்ம டயக்ராம் போடலாம், அதுக்கப்புறம் மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக நான் போட்டிருக்கேன். இப்போது இங்கே இருந்து நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தோன்னா 10.5 இன்ச் வருது. இந்த கார்னர்லேருந்து அதே இங்கே வச்சு பார்த்தோன்னா இங்கே 10.5 இன்ச் நான் இப்படி வச்சுருக்கேன், கரெக்டாக நான் வச்சிருக்கேன் அப்படின்னால இப்படி வருது. இல்லைனா நீங்கள் மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே 10.5 இன்ச்னா இங்கே 12 இன்ச் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா நம்ம வந்து அது கரெக்டாக லைன் போட்டால் கரெக்டாக வரும். அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ இங்கே 10.5 இன்ச் இருக்குது, இங்கே அடிஷ்னலாக வருது, கம்மியாக வருதுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அம்ப்ரெல்லா கட்டில் சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதே 10.5 இன்ச்சை இங்கே நம்ம வச்சுக்கலாம், மிடில்லையும் வச்சுக்கலாம். ஸோ வச்சு ஷேப் வந்து இப்படி எடுத்துப்போம். ஸோ இது கட் ஆகும்போது நமக்கு ஹிப்புக்கான மெஷர்மெண்ட் வந்துடும், அதனால தான் கம்மியாக எடுக்க சொன்னேன். அப்புறம் நமக்கு லெங்த் வந்து நம்ம ஸ்கர்ட் பார்ட்டை வந்து 37 இன்ச்சு லெங்த் எடுத்தோம் இல்லையா. ஸோ இதில் வந்து அதை விட ஒரு 2 இன்ச்சு கம்மியாக எடுத்துக்கலாம். 37 அப்படிங்கிறது 35 எடுத்துக்கலாம் இதில் எடுக்கும்போது. ஏன்னா லைனிங் வந்து மெயின் கிளாத்துக்கு கீழே வந்துடக்கூடாதுல்ல, அதனால தான். வியூ கிடைக்குதான்னு தெரியல, நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து கீழே போட்டே எடுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இது வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல காட்டுறேன் பாருங்க, ஷார்ட்டேஜ் வரும், அது நம்ம பீஸ் கொடுத்து தான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இது வரைக்கும் இந்த கிளாத் முடியுது, இப்படி போகுது இந்த கிளாத்து. இதுக்கு கீழே தான் இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ இதை நம்ம மார்க் பண்ணிட்டோம், கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ இது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஸ்கர்ட் பார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கேயும் வந்து நமக்கு மடிப்பு இருக்கு இல்லையா. ஸோ இதை கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பீஸுக்கு தனியாக பேக் பீஸுக்கு தனியாக வந்துடும். ஸோ இதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் போடணும், ஓகேவா. இந்த இடத்துல பாருங்க, இது 2 பீஸ் கம்மியாக இருக்குது, இது வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜாயின் போடணும். ஸோ இப்போ இதுக்கு ஜாயின் கொடுக்கறதுக்காக நான் இந்த கிளாத் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் வந்து நார்மலாக உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நார்மலாக அது ப்ளீட் வச்சாலும் அதே மாதிரி அந்த அளவெல்லாம் வைக்க வேண்டாம், சும்மா சின்ன சின்னதாக ப்ளீட் வச்சு உள்ளே நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டணும் அப்படின்னா இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன், ஓகேவா. ஸோ இப்போ இதை நம்ம அப்படியே இதோட ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து இந்த லைனிங், அதாவது இந்த சன்கிரேட் மெட்டீரியலை கட் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து அந்த ஜாயின் பண்ணுறதுக்காக பீஸ் கட் பண்ணியிருந்தோம்ல, அந்த பீஸை வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஸ்டிச் பண்ணும்போது இந்த கிளாத்தை வந்து ஃபுல்லாக பிரிச்சிடாதீங்க. ஸோ பிரிக்காமல் இருந்தால் தான் நமக்கு வந்து அது எப்படி கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா நம்ம கட் பண்ணும் போதே இந்த பின் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மாறாது. ஸோ இந்த மெயின் பீஸுக்கு கீழே அந்த சின்ன பீஸ் வச்சு நான் ஜாயின் பண்ணுறேன். ஒரு லேயர் மட்டும் எடுத்துட்டு அதில் வந்து அந்த சின்ன பீஸ் வச்சு ஜாயின் பண்ணுறேன். இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம அம்ப்ரெல்லா ஃப்ராக் ஸ்டிச் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஃபுல்லாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், எப்படி இந்த ஜாயின் கொடுக்குற பீஸ் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ அது பண்ணிட்டோம்ல, நெக்ஸ்ட் பீஸ் எடுக்கும்போது மேல் பக்கமாக வச்சு தையல் போடுறோம். அப்போ தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது ஆப்போசிட்டாக கரெக்டாக வரும். அப்படி இல்லைனா வந்து ஒரு பக்கம் ஜாயின் இருக்க மாதிரியும் ஒரு பக்கம் ஜாயின் இல்லாத மாதிரியும் வரும். ஸோ அதனால் எப்போவுமே இந்த மாதிரி பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டா தான் நமக்கு நீட்டாக இருக்கும். இதுலேயுமே அப்படியே ஜாயின் போட்டுட்டு நம்ம படிமான தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அப்படியே ஃபினிஷிங்காக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கிட்டாலும் போதும். ஸோ இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அம்ப்ரெல்லா கட் பண்ணும்போது பார்க்கலாம். அந்த ஜாயிண்ட் எதனால ஜாயிண்ட் வருது, அந்த ஜாயிண்ட் எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம அம்ப்ரெல்லா ஃப்ராக் ஸ்டிச் பண்ணும்போது பார்க்கலாம்.
இதே மாதிரி இன்னொரு பக்கமாக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போடும்பொழுது அடிஷ்னலாக கொடுத்தோம்ல அந்த பீஸ் மேலே தான் அந்த தையல் வரணும். நல்லா ஒட்டின மாதிரி இருக்கணும். பிசுறு வந்து அந்த அடிஷ்னலாக ஜாயின் பண்ண பீஸ் பக்கம் போயிடணும். அதை ஒட்டி தான் நம்ம தையல் போடணும். இப்போ அந்த தையல் போட்டாச்சு, படிமான தையல் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இதை நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக தானே கட் பண்ணியிருக்கோம், எக்ஸ்ட்ராவாக தான் கட் பண்ணியிருக்கோம், கரெக்டாக அளவில் பண்ணலை. ஸோ அதனால் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி அந்த இடுப்பு கிட்ட வச்சு நம்ம கரெக்டாக ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நீட்டாக அந்த அப் அண்ட் டவுன் இல்லாமல் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பக்கம் அளவு கரெக்டாக இருந்ததில்ல, அந்த அளவு வச்சு நம்ம அப்படியே ட்ரிம் பண்ணி விட்டுடலாம். ஸோ இதை அரேஞ்ச் பண்ணும்போது பர்ஃபெக்டாக பண்ணணும். நல்லா ஃபோல்ட் பண்ணி அந்த மெஷர்மெண்ட் மாறாத மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா தான் அப் அண்ட் டவுன் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி 4 பீஸாக 4 எப்படி நம்ம போட்டு கட் பண்ணோமோ அதே மாதிரி மெத்தடில் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக இருக்கிற மெஷர்மெண்ட் மேலே இருக்க மாதிரி வச்சுக்கலாம். ஸோ கரெக்டாக இருக்கிற மெஷர்மெண்ட் மேலே இருக்க மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த அடிஷ்னலாக இருக்கிறது நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ டர்ன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தெரியுது எவ்வளோ அடிஷ்னலாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இப்படியே வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக இருக்கிறத எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பீஸை கட் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் அப்போ எடுக்க முடியாதுன்னா எடுக்கலாம். அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த அம்ப்ரெல்லா ஃப்ராக்ஸில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு மெத்தடு, லைனிங் நம்ம வைக்கிற மெத்தட் தான். இது இல்லாமல் நம்ம ப்ளீட் வச்சோம் குழந்தைங்களுக்கு நம்ம ஃப்ராக் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ உள்ள லைனிங்குமே வந்து ப்ளீட் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் பஃபியாக இருக்கும். பட் நம்ம பெரியவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ப்ளீட் வச்சு போட்டோம்னா இடுப்புக்கு கீழே ரொம்ப குண்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து இதை அவாய்ட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ப்ளீட் வச்சு லைனிங்குமே வந்து ப்ளீட் வச்சு பண்ணுங்கள். அப்போ இனிமேல் கொஞ்சம் பஃபியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அடிஷ்னலாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ப்ளீட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், குண்டூசி போட்டு வச்சுருக்கோம். அந்த குண்டூசி எல்லாம் ஒன்றா எடுத்து நம்ம அப்படியே தையல் போட ஆரம்பிச்சிடலாம். இப்படி குண்டூசி போட்டு தான் நம்மளால் தைக்க முடியுமா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போதே மெஷர்மெண்ட் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போதே நம்ம நகத்தில் கரெக்டாக உள்ளே தள்ளி விட்டுட்டோம்னாலே கரெக்டாக இருக்கும். பட் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணும்பொழுது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நமக்கு ஸ்டிச் பண்ணவும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கிளாத்தெல்லாம் ஓரளவுக்கு அயன் பண்ணான்னு, ஒரு சில கிளாத்தெல்லாம் அயன் பண்ணாலும் நிற்காது, அந்த கிளாத்தெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பின் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வேலை முடியும். இந்த பின் இல்லாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அழகாக நீட்டாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதோட வந்து இப்போ லைனிங் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். உள்பக்கமாக திருப்பி வச்சுட்டு லைனிங் ஜாயின் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து ஒரு வேளை நம்ம மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக பார்த்து தான் எடுத்துருக்கோம். ஒரு வேளை லைனிங் வந்து சின்னதாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வளைவை வந்து ஒரு 1/4 இன்ச்சு திரும்பவும் கொஞ்சம் இறக்கி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மெஷர்மெண்ட் வந்துடும். ஒரு வேளை பெருசாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து சைடில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் போகிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. வராத மாதிரி கட் பண்ணுறது தான் நல்லது. ஒரு வேளை இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் வந்தாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஸோ இப்போ வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். மெஷர்மெண்ட் இது எதுவும் சேஞ்ச் ஆகலை. ஸோ கரெக்டாக வச்சு நம்ம தையல் போட்டுறோம். இப்போ லைனிங்கோட நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் லைனிங்கோட நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம ஃபுல்லாக ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமாவும் கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். பட் இப்போ வந்து நான் தனித்தனியாகவே ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம தையல் போட்டுக்கலாம். சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் பண்ணலாம். பட் நான் டபுள் ஃபோல்டே சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 இன்ச்சு கீழே நான் ரைட் ஹேண்டில் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணுறேன், அதை பாருங்கள். அதுக்கப்புறம் தான் லெஃப்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த டெக்னிக் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த வளைவில் ஸ்டிச் பண்ணுறதுக்கெல்லாம் கண்டிப்பாக கஷ்டப்பட மாட்டீங்க. ஜஸ்ட் எவ்வளோ தள்ளி வைக்கிறேன் பாருங்கள். கிட்ட போயிட்டு நம்ம இழுக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு ரைட் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் லெஃப்ட்ல வந்து செட் பண்றேன். அதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் நீட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தையல் போட்டு முடிச்சுட்டு ஃப்ராக் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எந்த இடத்துல தையல் போட்டிருக்கோமோ அங்க வந்து நீட்டா அயன் பண்ணி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த சுருக்கமுமே இல்லாம நீட்டா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வரும்பொழுதே வந்து ஐயோ எப்படா முடிய போகுது, எப்படி இந்த தையல் கரெக்டா வருமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டா வந்துடும். இப்போ வந்து பாடி பார்ட்டோட இதை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நல்ல பக்கம் மேலே வச்சிருக்கேன். நல்ல பக்கமாக ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். சரிங்க பாருங்க, நல்ல பக்கமாக ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கு. அப்போ நம்ம டர்ன் பண்ணும்போது நல்ல பக்கம் கரெக்டாக வந்துடும். ஸோ வச்சுட்டு இதுலேயுமே பாருங்கள் நமக்கு வந்து அப் அண்ட் டவுன் இருக்காது. ஏன்னா நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். ஒருவேளை அப் அண்ட் டவுன் இருக்க மாதிரி இருந்தால் மிடில் மார்க் பண்ணிக்கோங்க. நடுவில் மார்க் பண்ணிட்டு நடுவில் வந்து ஸ்டிச் பண்ணிங்க. இந்த பக்கமாக அந்த பக்கமாக ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறது சைடில் போயிடும். அப்படி இல்லைனா பாடி பார்ட்டில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா டாட் கிட்ட கொஞ்சம் பிடிச்சி விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
ஸோ இப்போ வந்து அந்த மிடில் கரெக்டாக பார்த்துட்டு அந்த டாட்டுமே வந்து உள்பக்கம் பார்த்த மாதிரி நான் ஃபோல்டெல்லாம் பண்ணல, ஜஸ்ட் வந்து அப்படியே தையல் உள்பக்கம் பார்த்த மாதிரி மடித்து விட்டுட்டு தையல் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த தையல் போடும்போது ப்ளீட்ஸ் மாட்டுச்சு அப்படின்னா ஃபினிஷிங் இல்லாமல் போயிடும், அதனால ப்ளீட் மாட்டாத மாதிரி தையல் போடணும். ஸோ இது 2 தையல் போடலாம். இப்போ நான் 1 தான் போட்டிருக்கேன், லாஸ்ட்டாக முடிச்சுட்டு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இடுப்பு கிட்ட கரெக்டாக அப் அண்ட் டவுன் எதுவுமே இல்லாமல் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு பீஸையும் அதே மாதிரி நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த ப்ளீட்டட் ஃப்ராக் வந்து ரெடியான மாதிரி தான். ஸோ ப்ளீட் மட்டும் நம்ம கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம்னாலே போதும். இந்த மாதிரி அயன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஃபுல்லாகவே அயன் பண்ணால் நல்லாயிருக்கும், பட் நான் பாதி வரைக்கும் தான் அயன் பண்ணியிருக்கேன், கீழே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அயன் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ இப்போ இதை வந்து லைனிங்கோட நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். லைனிங்கோடவும் நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. இதையும் வந்து கீழே நம்ம மடித்து தையல் போட்டுக்கலாம். இந்த கீழே மடித்து தையல் போட ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வளைவாக ஒரு கிளாத்தை கட் பண்ணி அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் போக போக கரெக்டாக வந்துடும். இதையும் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் நம்ம பாடி பார்ட்டோட சேர்த்து ஸ்டிச் பண்ணிடலாம். டாட் எல்லாமே பெரியவங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டாட் பிடிச்சிக்கோங்க. டாட் இல்லைன்னா நமக்கு ஷேப் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ டாட் இருக்க மாதிரி பெரியவங்களுக்கு ஸ்டிச் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு அப்படின்னா நம்ம வந்து டாட் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து வயிறு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதால டாட் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரோப் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதை நம்ம அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த வீடியோ எடுக்கும்பொழுது அப்படியே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியல, அதனால தான் இதில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு அப்படியே நான் வீடியோ எடுக்கும்பொழுதே வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இன்னுமே கிளியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டிச் போட்டுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஓவர்லாக் கண்டிப்பாக போடணும். ஏன்னா இந்த மாதிரி கிளாத் எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக ஓவர்லாக் போடணும். ஓவர்லாக் போட்டால் தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம 90% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி சைட் ஜாயின் பண்ணிவிட்டு கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அழகாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது ஃப்ரண்ட்டில் ஒரு பக்கம் வந்து ஒரு தையல் தானே போட்டிருந்தோம், அந்த தையல் தான் திரும்பவும் இன்னொரு தையல் போடுறேன். 2 இல்லைனா 3 தையல் கூட போட்டுக்கலாம். ஏன்னா ஜாயின் வர இடம் அப்படிங்கிறதால நீங்கள் வந்து 3 தையல் கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து இதையே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.